எப்பவும் போல கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கிளாஸாக மேக்ஸான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நல்லா செம்ம கடுப்பாக வந்துட்டு இருக்கா. இப்போ சார் வந்து நம்ம மிலிட்ரி ட்ரைனிங்லேயே மீட் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், என்னோட பேர் லின், நான் மேக்ஸ் டீச்சர், அது மட்டும் இல்லாமல் உங்களோட கிளாஸ் டீச்சர். அப்புறம் தயவு செஞ்சு என்னை பார்த்து பயப்படாதீங்க, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் போல பழகணும்னு தான் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே போல ஜாங்கோட கிளாஸ்லையும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் ஹை ஸ்கூல் வந்துட்டீங்க, நல்லா படிக்கணும். அப்புறம் உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் எல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக இப்போ ஒரு இங்கிலீஷ் டெஸ்ட்டும் கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கட் பண்ணால் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. நம்மளோட சார் கிளம்ப ஒரு பையன் எழுந்து இந்த விஷயம் எங்களுக்கு கிளப்ஸ் எல்லாம் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதே போல் இந்த பக்கம் இவங்க இங்கிலீஷ் டெஸ்ட் பேப்பர் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போகும்போது ஆமாம் உங்களுக்கு இந்த வருஷம் கிளப்ஸ் எல்லாம் இருக்குது, பட் அதை பற்றி இன்னும் கிளியராக நியூஸ் தரலன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கட் பண்ண ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அப்போ இந்த வருஷம் நமக்கு கிளப்ஸ் எல்லாம் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆமாமா, அதை ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்க இங்கிலீஷ் டீச்சர் தான் வேணாம்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு பட்டப்பேர் கூட ஜாய் கில்லர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசவும் அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட கிளாஸில் இருக்காங்க இல்லையா அந்த டீச்சர் தான். இதெல்லாம் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜி எல்லாம் அழுகவே ஆரம்பிச்சிட்டா. இப்போ கட் பண்ணால் கிளாஸ் முடிஞ்சு பிரேக்கில் இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோனும் சோகமாக இருக்கேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். அவனோ டாப்பர் ஸ்டூடெண்ட், அவனுக்கு நான் மேட்ச் ஆகணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக சொல்லுவோம். ஏன்டி அப்படி சொல்கிற, ஃபஸ்ட்டு நீ அவனை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கோ, அவனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, அவனோட ஹாபிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோ அப்படிங்க. அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். அதான் கூரன் இருக்கான்ல, ஸோ அந்த ரேன் பையனை பிடிப்போன்னு சொல்லிட்டு லஞ்ச் டைமில் கூரன்ட்ட வந்து உட்காந்து அப்படியே மெல்லமாக சிரிச்சுக்கிட்டே உனக்கு எந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. கிளாஸ் பங்க் பண்ணக்கூடாது, அழகாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்கிட்டு போவேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு கேட்டு ஓகே ஜாங்குக்கு என்ன மாதிரி பொண்ணுங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜாங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் உங்ககிட்ட சொல்லுவேன் நினைக்கிறியா அப்படின்ட்டான். நீ சொல்கிறத பார்த்தா உண்மையாகவே 2 பேரும் க்ளோஸில் போலையே, ஏதோ ஒன்றாவே சுற்றிட்டு இருக்கீங்க அவ்வளோதான் போல அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டா. இப்போ நம்ம ஹீரோ குவானெல்லாம் வந்து உட்காந்துட்டேன், சாப்பிட்றதுக்கே விடாமல் இவ குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கா. இவ ஒருத்தி என்னை சாப்பிட்றது கூட விட மாட்டாளேன்னு சொல்லிட்டு ஜாங் உனக்கு என்ன மாதிரி பொண்ணுங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். எனக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்ல, அட சொல்லடா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்குறேன், இத்தனை வருஷம் ஒன்றும் சுற்றிட்டு இருக்கோம், இது கூட என்கிட்ட சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். எனக்கு பிடிச்ச பொண்ணுன்னா சில்கி ஹேராக இருக்கணும், பெரிய பெரிய கண்ணாக இருக்கணும், நான் எங்கே போனாலும் பின்னாடியே ஓடி வரணும், என் கூட சேர்ந்து விளையாடணும், அதிகமாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு இவன் வளர்த்திட்டு இருக்க நான் ஏதோ சொல்லிட்டு இருக்கான். இது இவனுக்கு 2 பேரும் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கட் பண்ணா ஜியா சுசாய்க்கு கால் பண்ணி இது மாதிரி சில்கி ஹேராக இருக்கணும், பெரிய பெரிய கண்ணாக இருக்கணும், அவன் பின்னாடியே சுற்றணும், அதிகமாக சாப்பிடணும், இந்த மாதிரி பொண்ணுங்க தான் பிடிக்குமா மாடி அப்படிங்கிறா. கட் பண்ணா அடுத்த நாளே நம்மளால ரெடியாக வந்தாச்சு. என் ஹேரும் நல்லா இருக்கு, பெரிய பெரிய கண்ணும் இருக்கு பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நான் ஒரு ஸ்மார்ட்டான பிள்ளைன்னு நினைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ கரெக்டாக ஹீரோ வரும்போது அவன் அப்படியே கிராஸ் பண்ணி போகிற மாதிரி சத்தமாக பிடிச்ச ஃபிசிக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இப்படி நான் கரெக்டாக சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சுசாய் நான் கூட சுத்தமாக படிக்கல, கிளாஸில் கொஞ்சம் கவனிச்சதில் வச்சு பார்த்தா நீ தப்போ சொல்லிட்டுடிங்கவும் போச்சு நைட்டெல்லாம் விடிய கண் முழிச்சு படிச்சுன்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கட் பண்ண அடுத்து நேராக ஹீரோ புக்கு தூக்கிட்டு வர அவன்கிட்ட போய் நின்று எப்படி இருக்கு ஜாங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இவட்ட பெரிய பெரிய கண் இருக்காமா அதை உருட்டி காமிச்சிட்டு இருக்கா. இவன் பார்த்து சிரிச்சுட்டு கம்முன்னு போயிட்டான். அடுத்த ஈவினிங் பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி ஓடியே வந்துட்டு இருக்கா. கேட்டா எனக்கு ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி நீ அப்படியே போ, நான் பஸ் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நானும் நிப்பனே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே நின்றுட்டு இருக்கா. இப்ப பஸ் வந்ததும் ஏற இவ பின்னாடி ஏறத பத்தி என்ன பண்ற அப்படிங்கிறான். நான் டெய்லியும் வீட்டுக்கு ரன்னிங்ல தான் போறேன், ஆனா உன் கூட இன்னைக்கு தானே வர முடியும்னு சொல்லிட்டு ஏறிக்கிட்டா. இப்ப கிட்ட வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் கூட அமைதியா இருக்க மாட்டான். நீ டெய்லியும் பஸ்ல தான் போவியா, எங்க ஏறுவேன் எங்க இறங்குவேன், இவ்வளவு ஸ்டாப் இருக்கு உங்க வீட்டுக்கு அப்படின்னு வளவலன்னு கொஸ்டின் கேட்டே இருக்க. சுசாய் கொஞ்சம் அமைதியா இருக்கியா அப்படிங்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துட்டு திரும்ப ஆரம்பிக்கிறா. எப்படி இருந்தாலும் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, என் பேரை தவிர உனக்கு ஏதாச்சும் என்னை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. அவன் சொல்ல வரதுக்குள்ள உனக்கு தெரியலனாலும் பரவாயில்ல நான் சொல்கிறேன், என்கிட்ட பெரிய பெரிய கண் இருக்குது, சில்கி ஹேர் இருக்குது, எனக்கு அதிகமாக சாப்பிட பிடிக்கும், எனக்கு ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னதும் இவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னால அவன் நாய் பற்றி அதை திங்க் பண்ணுறான். இப்போ டக்குன்னு அவனோட ஃபோன் எடுக்க என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறான். என்னோட கேர்ளை காட்டுறேங்க, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அது ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்ல நாய்கிட்ட எடுத்து காட்டுறான். அப்போ நீ உன்னோட டைப்புன்னு சொன்னது நாயவா அப்படின்னு சொல்லிட்டு பெருத்த அவமானம் ஆயிடுச்சு. ஹீரோக்கு சிரிப்பு தான் வருது. இப்போ கட் பண்ணா வீட்டில் வந்து படுத்துட்டு ஜியா கிட்ட தான் புலம்பிட்டு இருக்கா. இப்படி ஏமாந்துட்டுனேன்னு. அதுக்கு ஜியா உடனே கவலைப்படாதடி, எப்படி இருந்தாலும் கிளப்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க, அப்போ 2 பேரும் ஒரே கிளப் சூஸ் பண்ணிக்கோங்கன்னு இருக்கா. ஆனால் அந்த கிளப் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு மீட்டிங் தானே போட போகிறாங்க, அதில் என்ன டிசிஷன் எடுக்க போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு புரண்டுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் கிளாஸில் வந்து அவங்க கிளாஸ் டீச்சர் தான் மேக்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. ஒரு பிள்ளைங்க மூஞ்சிலையும் ஏன் ஆடல அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்படியே போகிற போக்கில் சரி மூஞ்சி அப்படி வைக்காதீங்க, கிளப்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு, நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனதும் செம்ம சந்தோஷம். இப்போ 2 பேரும் ஒரே கிளப்ல எல்லாம் ஜாயின் பண்ணும். அதுக்காக கோவான் கிட்டே கோரான் டீ வந்து இங்கே பாருங்க நான் உங்களுக்காக மில்க் டீ வாங்கி தரேன், நீங்கள் பேஸ்கெட் பால் கிளப்ல எல்லாம் ஜாயின் பண்ணக்கூடாது, ட்ராமா கிளப்ல ஜாயின் பண்ணும்,
அப்படி சேர்ந்தீங்கன்னா நான் உங்களுக்கு மில்க் டீ வாங்கி தரேன் அப்படிங்கவும் உடனே ஓகே சொல்லிட்டானுங்க. கூரன் மட்டும் மாட்டாங்க, எங்கள் கிளாஸில் அழகாக இருக்க போல நம்பரை தரேன் அப்படிங்கவும் ஓகேன்ட்டானுங்க. இப்போ கட் பண்ணால் ஈவினிங் குவானோட ஃபேமிலி வந்துட்டு ஒரு சின்ன ஷாப் மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சாப்பிட்ருக்கேன். நம்ம ஹீரோயினும் ஜியாவும் வராங்க. அவங்க 2 பேரும் ஹாய் சொல்லிட்டு திரும்ப நீங்கள் குவானோட கிளாஸ்மேட்டா அப்படின்னு பாட்டியும் கிட்ட நல்லா பேசிட்டு இருக்காங்க. இப்போ சாப்பிட்டு நைட்டு ஜாங் முன்னாடி போவ ஹீரோயினும் அப்படியே மேக்கப் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓடி வந்து நீ பஸ் ஏற போறியா நானும் ஏற்பறேன்னு சொல்லிட்டு நின்றுட்டு 2 பேரும் பஸ்ல ஏற அவனோட கார்டு வந்துட்டு ஏற்றுக்க மாட்டேங்குது. உடனே இவளோட ஸ்டூடெண்ட் ஐடியை வச்சு பே பண்ணிட்டு நான் உனக்கு பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து உட்காருங்க. அப்படியே பஸ்ஸும் போயிட்டு இருக்கேன். அங்கே இருக்க ஒரு ஆள் ஒரு பொண்ணோட கையை வந்துட்டு எங்கே வச்சாலும் பிடிச்சிக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். இதை நோட் பண்ணிட்டு சார் எதுக்காக சும்மா அந்த பொண்ணை தொட்டுட்டே இருக்கீங்க, நானும் பார்த்துட்டே இருக்கேன், உங்களுக்கு உட்கார முடியலன்னா சொல்லுங்க, இங்கே வந்து உட்காருங்க, எதுக்கு அந்த பொண்ணை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட யாரை பற்றி என்ன பேசுற, நானும் அப்படி பண்ணவே இல்லை, எதுக்காக இப்போ போய் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்களா யாராச்சும் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறான். உடனே ஜாங் நான் பார்த்தேன், நீங்கள் அந்த பொண்ணை தொட்டுட்டு தான் இருந்தீங்க, எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கவும் எல்லாரும் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன எல்லாரும் சேர்ந்து போய் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மலிப்பிட்டு அவன் பாட்டுக்கு இறங்கிட்டான். இப்போ அந்த பொண்ணு ஹீரோன்ட்டு வந்து தேங்க்யூமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காரேன். ஹீரோ பார்த்துட்டு எப்படி நீ பயமே இல்லாமல் இப்படி பேசினா அப்படிங்கிறான். அதான் நீ என் கூட இருக்கல, என் கூட இருந்தாலே எனக்கு தைரியம் வந்துருங்கிறா, நான் கூட இருந்தாலும் உனக்கு ஒன்று சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது அப்படிங்க, அதான் இப்போ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கா. இப்போ கரெக்டாக இறங்குற இடமும் வர 2 பேரும் இறங்கிட்டாங்க. இவ்வளோ பின்னாடியே வந்துட்டு இருக்கேன், எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணுற அப்படிங்கிறா. இல்லையே என் வீடு இதோ இந்த பக்கம், இல்லை இந்த பக்கம் இருக்கு, சரி நான் போயிட்டு வரேன், டாட்டா நீ பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டு இருக்கா. அடுத்த நாள் கிளாஸில் காட்டுறாங்க. ஜாங் நீ ட்ராமா கிளப்லேயே ஜாயின் பண்ணியிருக்கேன், குவான் தான் உனக்காக ஃபார்மில் ஃபில்அப் பண்ணியிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கேட்க பேஸ்கெட் பால் டீமில் தான் ஜாயின் பண்ணுறதா இவன் நினச்சிட்டு இருந்தான். என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க மச்சா பேஸ்கெட் பால்லாம் விளாண்டா டயர்ட் ஆகிடும், அதனால தான் ட்ராமா கிளப் சேர்ந்துருக்கோம், இதுக்கும் கவலைப்படாது அங்கேயும் ஜாலியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின் கிளாஸ் காட்ட ஜியா பேப்பர் ஸ்டார் பண்ணிட்டு இருக்கா. இது யூஸ்லெஸ் தான் ஆனால் ரொமான்டிக்காக இருக்கும்ல, நான் அந்த கிட்டார் வச்சு பையனை பார்க்க போகிறேன், அவனும் ட்ராமா கிளப் தான் சொல்லிட்டு அப்படியே அவனுக்கு கனவுக்கான வந்து நின்னது வேற சார். மூஞ்சியெல்லாம் வாடி போயிடுச்சு, ஏன்டி இவங்க நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கேன். ஆமா ஏன்டி இன்னும் ஜாங் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. இப்போ கரெக்டாக ஜாங் பசங்க தான் வந்துட்டேன். அது பார்த்ததும் ஒரே குஷி ஆயிட்டான். பின்னாடியே நம்ம ஜிஆர் விட்டுட்டு பையனும் வந்துட்டான். ஸோ இப்படி இவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கேன். ஹீரோ பக்கத்தில் ஒரு சீட் இருக்கு, சரி அங்கே போய் உட்காந்துக்கலாம்னு சொல்லிட்டு எழுந்திரிக்கும் போது கரெக்டாக இன்னொரு பொண்ணு வந்து உட்காந்துட்டா, போய் சோவாயிட்டா. கட் பண்ணி அப்படியே மூமெண்ட்ஸில் காட்டுறாங்க. ஹீரோவோட பஸ்ஸில் வரும்போதெல்லாம் அப்படியே திருடித்தனமா அவனையும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவன் பார்த்ததும் டக்கு டக்குன்னு அப்படியே ஒழிச்சு வச்சுட்டு தெரியாத மாதிரி இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட பஸ்ஸில் வந்திருக்கேன், இன்னைக்கு நான் ஃபுல் ஆகிட்ட தெரியுமான்னு சொல்லிட்டு நடந்து கதையெல்லாம் அப்படியே பேசிட்டு இருக்கா. இப்போ கட் பண்ணி நெக்ஸ்ட் டே கிளாஸ் 9 நம்ம ஹீரோனோட கிளாஸில் காட்டுறாங்க. இவங்களும் இங்கிலீஷ் டெஸ்ட் எழுதியிருக்காங்க. ஜியாலாம் நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சந்தோஷமா இருக்கா. எல்லாரும் பேப்பரையும் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் வரல. சார் என்னோட பேப்பர் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சுசாய் உன் பேர் சுசாய் தானே, நீ தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்க, 138 எடுத்திருக்கேன், உன்னோட பேப்பரை என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸில் கொடுத்துருக்கேன், உன்னோட பேப்பரை பார்த்து அவங்க மிஸ்டேக் புரிஞ்சுப்பாங்க இல்லையா, அதுக்காக தான் கொடுத்துருக்கேன், அப்புறமா நீ போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவ்வளோக்கு அப்பவும் ஜாங்கோட கிளாஸான்னு சொல்லிட்டு தான் சந்தோஷம். இந்த பக்கம் ஹீரோவோட கிளாஸில் கட்டுறாங்க. இப்படி இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கு, நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கானுங்க. இப்போ கட் பண்ணா ஹீரோ லைப்ரரியில் உட்காந்துட்டு இருக்க. ஹீரோயின் வரா. இவன் எங்கே வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்க இல்லை நான் உன்னோட கிளாஸ் போனேன், என் பேப்பர் எங்கன்னு கேட்டேன், குரான் தான் சொன்னா உங்ககிட்ட இருக்கு, நீ இங்கே இருக்குன்னு சொன்னா அதான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல இப்போதான் எடுத்து செக் பண்ணுறேன், இவன்ட்ட தான் இருக்கு, சாரி நான் மறந்துட்டேன் அப்படின்னு கொடுக்க பரவாயில்ல படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கூட ஆகல ஹீரோனுக்கு தூக்கமாக வருது. நம்ம ஹீரோ இங்கிலீஷில் வீக்கு. ஸோ இவன் இங்கே உட்காந்து படிச்சுட்டு இருக்கா. இவனுக்கு வேண்டி இவ உட்கார இவளுக்கு தூக்கமாக வந்து தூங்கி வளைஞ்சிட்டு இருக்கா. இன்னுமா நீ படிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போகும். பின்னாடி ஓடிட்டு இருக்கா. நீ ரொம்ப நேரமாக அந்த பேப்பர் வச்சே உட்காந்துட்டு இருக்க, அதில் 3 தான் கரெக்ட் தெரியுமா, சரி பெருசாக ஒரி பண்ணிக்காத, உனக்கு இங்கிலீஷ் மட்டும் தானே வரல, எனக்கு ஃபிசிக்ஸ் எல்லாம் சுத்தமாக வராது, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மொத்தமாகவே 100க்கு மேலே தாண்டது கிடையாது தெரியுமா, ஸோ நீ எதுக்கும் கவலைப்படாது அப்படிங்க. இப்போ நீ என்ன சொல்ல வர அப்படிங்கிறான். இல்லை நீ மற்ற சப்ஜெக்ட்லாம் நல்லா படிக்கிறல்ல, அதுக்கு ப்ரைஸ் பண்ணுற அப்படிங்கிறா. ஆனால் அது அவனுக்கு புரிஞ்சுதான் என்னங்கிறது தெரியல, டக்குன்னு போயிட்டான். இப்போ வந்ததும் கூரன் என்ன சொல்கிறான், உன் அம்மா கிளாஸ் மிஸ்ஸை பார்த்துட்டு இருக்காங்க வந்திருக்காங்க அப்படிங்கவும் வேகமாக பேக்கை கொடுத்துட்டு ஓடுறான். உள்ள அம்மா வந்து டீச்சர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உங்கள் பையன் சயின்ஸ் எல்லாம் சூப்பராக படிக்கிறாமா, ஆனால் இங்கிலீஷ் மட்டும் தான் சரியில்லை, சுத்தமாகவே அவனுக்கு வருது இல்லை, இங்கிலீஷில் இப்படி மார்க் கம்மியானா மொத்தமாகவே அவனுக்கு போயிடும், ஸோ கொஞ்சம் அவன் இங்கிலீஷில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ அம்மா இவனை பார்த்துட்டு உனக்கு இங்கிலீஷ் டெஸ்ட் இருக்கா, ஏன்ட்ட சொல்லவே